வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஐசிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் லெசன் 1 ஃபோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுதுன்னா அந்த ஃபோர்ஸ்னால அந்த பாடி வந்து ரிஜிட் பாடியாக இருந்ததுன்னா அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்தோ இல்லைன்னா அதோட யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தோ சேஞ்ச் ஆகும். அதாவது ஏற்கனவே மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பாடினா அது வந்து சேஞ்ச் ஆகி ஸ்பீட் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகும், இல்லை ஸ்டாப் ஆக கூட செய்யலாம். இப்போது ஒரு கியூப் இருக்குது, உடன் கியூப் இருக்குது, நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம்னா நம்ம கொடுக்குற டைரக்ஷனுக்கு தகுந்தாப்பில் அது வந்து மூவ் ஆகும். இப்போ இதே வந்து ஒரு வாட்டர் ஃபில்டு பலூன் இருந்ததுன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஒன்று அந்த பலூன் மூவ் ஆகலாம், இல்லைன்னா அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகலாம். இது ரெண்டுமே கூட நடக்கலாம், எதுனாலும் நடக்கலாம். அப்போது நம்ம அந்த எந்த பாடி மேலே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அது வந்து வெறுமனே மூவ் ஆக மட்டும் செய்தா இல்லைன்னா அதோட ஷேப்பும் மாறுதாங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஏற்கனவே என்னென்னா ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு தெரியும். அதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா எஃப் வந்து வெக்டர், அதனால மேலே ஒரு ஆரோ போட்டுறோம், ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதை டி மொமெண்டம் வந்து நம்ம பீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் பை டிடி. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இது மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, அதோட சேஞ்ச் தான் நம்ம ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். நம்மளுக்கு மொமெண்டம்க்கு ஃபார்முலா தெரியும், P இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. அப்போது நம்மளுக்கு எஃப் என்னவாகும், டி இன்டூ எம் வி. வெலாசிட்டியை நம்ம வின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இங்கே வி தான் வந்து வெக்டர் குவான்டிட்டி பை டிடி. நம்மளுக்கு மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்படி மாஸ் கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா எம் இன்டூ டிவி பை டிடின்னு வரும். நம்மளுக்கு என்ன தெரியும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அதாவது டிவி பை டிடி வந்து ஆக்சிலரேஷன் தெரியும். அப்போது அதுக்கு பதிலாக நம்ம ஆக்சிலரேஷன் ஏன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், எம் இன்டூ ஏன்னு கிடைச்சிரும். இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். இதை வந்து நம்ம வந்து கேபிட்டல் என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இது எழுதும்போது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், யூனிட்டாக இது பண்ணும்போது மட்டும்தான் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இப்போ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன்னு இது பண்ணலாம். இதையே வந்து கேஜிஎஃப் அதாவது கிலோகிராம் ஃபோர்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ், 1 கிலோகிராம் ஃபோர்ஸுங்கிறது வந்து 9.8 நியூட்டன். அதாவது இந்த 9.8ங்கிறது வந்து கிராவிட்டி, 9.8 இன்டூ நியூட்டன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அது என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி ரெண்டு விதமான மோஷன்ஸ் இருக்குது. அதாவது டிரான்ஸ்லேஷன் மோஷன், இன்னொன்று வந்து ரொட்டேஷனல் மோஷன். இப்போ டிரான்ஸ்லேஷனல் மோஷன்னா இப்போ வந்து ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுப்போம், இல்லைன்னா ஒரு பால் இருக்குன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு இந்த கியூபை வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இந்த டைரக்ஷனில். அப்போது இந்த கியூப் வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகி இந்த சைடாக ட்ராவல் ஆகும். அப்போது அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன். அதாவது ஒரு சைடாக அது ட்ராவல் ஆகிறது தான் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். இப்போ வந்து இது வந்து எந்த ஒரு ரிஜிட் பாடியாகவும் இருக்கலாம், ஒரே டைரக்ஷனில் அதாவது ஏதோ ஒரே ஆக்சஸில் எக்ஸ் ஆக்சஸ்லையோ ஒய் ஆக்சஸ்லையோ Z ஆக்சஸ்லையோ மூவ் ஆகுதுன்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு தகுந்தபடி மூவ் ஆகுதுன்னா, இல்லைன்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகுதுன்னா அதை தான் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷனல் மோஷன் சொல்லுவோம். இதே வந்து ரொட்டேஷனல் மோஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா ஒரு டோர் இருக்குது, இந்த இடத்துல ஹிஞ்சஸ் இருக்குது. இப்போ இது நம்ம இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா இந்த டோர் வந்து இப்படி மூவ் ஆகும் இல்லையா, அதாவது இதை ஆக்சிஸாக வச்சுட்டு இப்படி மூவ் ஆகுது இல்லையா, ஒரு சர்க்குலர் மோஷன் வருது இல்லையா, ரொட்டேஷன் ஆகுது இல்லையா, இதை தான் வந்து நம்ம ரொட்டேஷனல் மோஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் இருக்குது, பாலை வந்து நம்ம பால் மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அப்படியே இந்த பாலை புஷ் பண்ணிட்டு போச்சுன்னா அது டிரான்ஸ்லேஷனல் மோஷன். இந்த பால் வந்து ரொட்டேட் ஆகிட்டே போகுதுன்னா, இப்போ பாலோட ஒரு பார்ட் இது இருக்குன்னு வச்சுப்போம், இந்த பார்ட் இருக்குன்னா இது வந்து இப்படி இங்கே 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 அப்படி ரொட்டேட் ஆகிட்டே போச்சுன்னா அது வந்து ரொட்டேஷனல் மோஷன். இது இப்படியே நகண்டும் போகிறதுனால அதை டிரான்ஸ்லேஷனல் மோஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரொட்டேஷனல் மோஷனில் அந்த ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால இதை வந்து டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு வீல் இருக்குது, இப்படி எடுத்துப்போம், இந்த இடத்துல பிவட் ஆயிருக்கு, அதாவது இந்த இடத்துல வந்து அது ஒரு இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம காரோட ஸ்டியரிங் வீல் எடுத்துக்கலாம், அதோட சென்டரில் வந்து அது காரோட அட்டாச் ஆயிருக்கும், பட் இது வந்து மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும் இந்த வீல் வந்து. அப்போ நம்ம இதில் வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னா, இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னா, அதாவது இந்த பாடியோட டேஞ்சன்ட் லைனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா இந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா, ஃபோர்ஸ்னால இப்படி மூவ் ஆக முடியாது, இந்த டைரக்ஷனில் இந்த வீலால் மூவ் ஆக முடியாது, ஏன்னா இங்கே அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஒரு சர்க்குலர் மோஷனை கொண்டு வருது, இப்படி மூவ் ஆகுது இந்த வீல். அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டார்க்னு சொல்லுவோம்.
அதாவது ஒரு பாடியை சர்க்குலர் மோஷனில் ரொட்டேஷனல் மோஷனுக்கு கொண்டு வர ஃபோர்ஸுக்கு பேர் டார்க்கு. இப்போ வந்து இது ஒரு பாடி எடுத்துப்போம். அது ரெகுலர் ஷேப்பாகவும் இருக்கலாம், இரெகுலர் ஷேப்பாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இரெகுலர் ஷேப் பாடி எடுத்துப்போம். இது வந்து இந்த இடத்துல பிவட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பிவட் இருக்கு, இந்த ஓங்கிற பாயிண்ட்ல பிவட் இருக்கு. நம்ம எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸை ஹரிசான்டலாக அப்ளை பண்ணுறோம். வெர்டிகலாக அப்ளை பண்ணோம்னா ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது, ஏன்னா இந்த ஆங்கிளில் தான் பிவட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இது பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இதுக்கும் நம்மளோட ஃபோர்ஸுக்கும் உள்ள ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பாடியை நம்ம ரொட்டேஷனல் மோஷனுக்கு கொண்டு வரணும்னா அது வந்து எதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கும்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் எவ்வளோ நம்ம கொடுக்குறோம் அதை பொறுத்து மாறும். அண்ட் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தும் மாறும். அதாவது ஃபோர்ஸ் நம்ம ஜாஸ்தியாக கொடுத்தாலும் இதோட டேர்னிங் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைன்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமானாலும் நம்மளுக்கு அந்த டேர்னிங் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட டோர் இருக்கும் இல்லையா, டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹிஞ்சு தான் வந்து பாயிண்ட் ஆஃப் பிவட். அப்போ அந்த ஹிஞ்சஸ் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கதவு மூவ் ஆகும். அதாவது நம்ம கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போதே கதவு ஈஸியாக மூவ் ஆகும். இதே ஹிஞ்சஸ்க்கு கிட்ட இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம ரொம்ப அழுத்த வேண்டியிருக்கும். ஹிஞ்சஸில் அழுத்தினோம்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்காது, ஏன்னா அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் குறைவுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்து இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த டார்க், அதாவது the turning effect of the body about an axis is due to the moment of force. moment of force ஓட இன்னொரு டேர்ம் தான் வந்து டார்க். இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். moment of force is equal to அது வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு அந்த பிவட்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். அதனால அந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு வந்து என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் பிவட். இதுதான் வந்து நம்மளுக்கு டார்க்குக்கு ஃபார்முலா. இப்போ இந்த டயக்ராமுக்கு நம்ம போட்டோம்னா ஃபார்முலா என்னன்னா எஃப் இன்டு டிஸ்டன்ஸ் ஓபின்னு வந்துடும். இப்போ வந்து இதுக்கு யூனிட் பார்க்க போறோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது டார்க்குக்கு நம்ம யூனிட் பார்க்க போறோம். யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸோட யூனிட் இன்டு டிஸ்டன்ஸோட யூனிட். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்ல வந்து நியூட்டன்னு தெரியும். இங்க வந்து டிஸ்டன்ஸ்க்கு எஸ்ஐ யூனிட்ல வந்து மீட்டர்னு தெரியும். இப்போ இதை நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எஸ்ஐ யூனிட்ஸ்ல டார்க்குக்கு அதாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு யூனிட் வந்து. இப்போ சிஜிஎஸ்ல வந்து அதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் அந்த இதில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைன் இன்டூ சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷனல் யூனிட்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம்னா அப்போ யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம் வந்து என்ன ஆகும்னா கேஜிஎஃப் இன்டூ மீட்டர்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இதுக்கும் சிஜிஎஸ் இதுக்கும் வந்து உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா இந்த இடத்துல வந்து இதை மாற்றும் போது கிலோகிராம்ங்கிறது வந்து கிராம் ஆயிரும். கிராம் ஃபோர்ஸ் இன்டூ மீட்டர்னு வந்துடும். இப்போ நம்ம கன்வர்ஷனுக்கு பார்க்கணும்னா எப்படின்னா 1 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன் இன்டூ 10⁻2 சென்டிமீட்டர். ஏன்னா ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் இல்லையா, அதனால நம்மளுக்கு வந்து ஒரு நியூட்டன் வந்து 10⁵ டைனுங்கிறது தெரியும், ஏற்கனவே தெரியும். அப்போ இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம்னா 10�7 டைன் சென்டிமீட்டர்னு வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும்னா 1 kgf ஈக்குவல் டு 9.8 நியூட்டன் மீட்டருங்கிறது தெரியும். அப்போது இங்கே ஒரு மீட்டர், ஏன்னா நம்ம நியூட்டன் மீட்டர் போடுறோம், நியூட்டனுக்கு நம்மளுக்கு 1 kgf ஈக்குவல் டு 9.8 நியூட்டனுங்கிறது தெரியும். இப்போ ரெண்டு சைடும் மீட்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் 1 kgf ஈக்குவல் டு 9.8 நியூட்டன் தெரியும். நம்ம இந்த இடத்துல வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கறதுனால அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்காக ஒரு மீட்டர் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதையே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம்னா kgf gf மாற்றணும்னா அப்போ 1 gf பை இன்டூ சென்டிமீட்டர் is equal to 980 Newton meter. Sorry, டைன் சென்டிமீட்டர். இது முக்கியமான ஒரு கன்வர்ஷன் ஃபார்முலா, நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த பாடி வந்து கிளாக் வைஸாகவும் மூவ் ஆகலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் மூவ் ஆகலாம். கிளாக் வைஸாக மூவ் ஆகிறது இந்த இப்படி மூவ் ஆகும் இல்லையா, இந்த டேரக்ஷனில் நம்ம கிளாக் எப்படி மூவ் ஆகுதோ அந்த டேரக்ஷனில் மூவ் ஆகிற அந்த எஃபெக்ட் வரதுக்கு அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு வரதுக்கு ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் இது இல்லையா, அதனால
நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு தெரியும். அப்போ வந்து வெக்டர் குவான்டிட்டினா நம்மளுக்கு அதோட டைரக்ஷன் வேணும் இல்லையா? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா அதோட டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வர்ட்ஸ். அதே மாதிரி கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா அது வந்து இன்வர்ட்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் அந்த மூவ்மெண்ட் வராது. அதாவது ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டோ டிரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட்டோ எப்பவுமே வந்து வெறும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் வராது. எந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோங்கிறதுலையும் இருக்குது. அதான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த டோரோட ஹிஞ்சில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா அது வந்து மூவே ஆகாது. நம்மளுக்கு டோர் வந்து மூவ் ஆகவே ஆகாது. இதே வந்து டோரோட ஹிஞ்சஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி நம்ம மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தள்ளி நம்ம ஃபோர்ஸை கொடுத்தோம்னா அப்போ ஈஸியாக கம்மியான ஃபோர்ஸ்லேயே மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். அப்போ வந்து ஃபோர்ஸை அஃபெக்ட் பண்ணுறது வந்து நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோங்கிறதும் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்டியரிங் வீல் நம்ம எடுத்துப்போம், ஏற்கனவே உள்ள மாதிரி. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் பிவட். இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ஷன் மாற்றணும்னா நம்மளுக்கு வந்து அந்த அது கிளாக் வைஸாக சுற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். என்னன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனை நம்ம மாற்றலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இது கிளாக் வைஸில் இப்படி சுற்றும். அது வந்து நம்மளுக்கு அந்த மூவ்மெண்ட்டோட, அதாவது இப்போ கிளாக் வைஸில் சுற்றுறதோட டைரக்ஷனை நம்மளுக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் வந்து எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடம். இப்போ வந்து ஒன்று ஃபோர்ஸோட டைரக்ஷனை மாற்றணும். அதாவது என்னன்னா இப்படி கொடுக்குற ஃபோர்ஸை இப்படி பண்ணணும். அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை மாற்றணும். இப்போ இந்த இடத்துக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் வந்து மாறும். அதாவது இங்கே இல்லை, இந்த இடத்துல கொடுக்குறோம். சேம் டைரக்ஷன், ஃபோர்ஸோட டைரக்ஷன் சேம் தான். ஆனால் பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் வந்து வேற இடம். இந்த இடத்துல கொடுத்தோம்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து இப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ்க்கு வரும். இது புரிஞ்சுக்கும் நம்புறேன். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த எந்த சைடு அது சுற்றணுங்கிறத நம்ம மாற்றணும்னா ஒன்று ஃபோர்ஸோட டைரக்ஷனை மாற்றணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா வீல் வந்து கிளாக் வைஸ்ல சுற்றும். இதே இங்கேருந்து ஒரு புல் பண்ணீங்கன்னா வீல் இதே பாயிண்ட்ல இருந்து இப்படி புல் பண்ணீங்கன்னாலும் வீல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்க்கு மாறும். இல்லை இந்த பாயிண்ட் இல்லாமல் இந்த பாயிண்ட்ல சேம் புஷ்ஷை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீல் வந்து மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸாக மாறும். புரிஞ்சுக்கும் நம்புறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்டியரிங் வீலில் இந்த இடத்துல பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றணும்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் நிறைய கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த டர்னிங் எஃபெக்ட் வரும். இப்போ இதே வந்து காரோட ஸ்டியரிங் வீல்னா அதை மூவ் பண்ணுறது ஈஸி, நடுவில் பிடிச்சி கூட மூவ் பண்ணலாம். இதே பெரிய வண்டி, ட்ரக், பஸ் அந்த மாதிரி உள்ள வண்டியோட ஸ்டியரிங் வீல்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கதவு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போவே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கதவோட ஹிஞ்சஸ், அந்த கதவு வந்து எந்த இடத்துல நிலையோட அட்டாச் ஆயிருக்கோ அதுல இருந்து நம்ம எவ்வளவு தள்ளி பர்பண்டிகுலரா தள்ளி போய் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளவு நமக்கு ஈஸியா கம்மியான எஃபர்ட்லயே கதவை ஈஸியா திறந்துட முடியும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அந்த கல் திருக்கை இருக்கும்ல, அம்மிக்கல், ஆட்டுக்கல் மாதிரியே கல் திருக்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அந்த காலத்துல பவுடர் பண்றதுக்கு உளுந்தோ இல்லைன்னா அரிசியோ வந்து அதை பொடி பண்றதுக்கு வீட்லயே வச்சிருப்பாங்க. அதுல வந்து எப்படின்னா கீழே ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டோன் இருக்கும், அதுல நடுவுல இருந்து ஒரு உடன் ஒரு ஆக்சல் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது கீழே உள்ள ஃபிக்ஸ்டு ஸ்டோன். இதே மாதிரி மேல ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோன் இருக்கும். அது வந்து இது வழியா பாஸ் ஆகக்கூடியது. இது மேல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருக்கும், இந்த இடத்தோட ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ இதை சுத்தினோம்னா இந்த வழியா நம்ம அந்த எந்த தானியம் போடணுமோ போட்டுட்டு இங்கே ஒரு ஹேண்டில் இருக்கும். இதை பிடிச்சிட்டு இப்படி சுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இதாகும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து எவ்வளோ அவுட்டர்ல இருக்கோ அவ்வளோ நம்ம கம்மியான எஃபர்ட்லயே ஈஸியா சுத்த முடியும். இப்போ இந்த ஹேண்டில் நடுவில் இப்படி பாதி நடுவில் வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய எஃபர்ட் போட்டால் தான் சுத்த முடியும். இப்போ இதே மாதிரி தான் சைக்கிள்லையும் நம்மளுக்கு சைக்கிளில் நம்ம பெடல் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஒரு கியர் இருக்கும், ரெண்டு இது, அதில் வந்து செயின் பாஸ் ஆகும். இங்கே இது வந்து இதுவும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கும், இதுவும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ இங்கே தான் வந்து நம்மளுக்கு பெடல் இருக்கும். இந்த பெடல்ல நம்ம கம்மியாக இது கொடுத்தோம்னாலே இங்கேருந்து நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எவ்வளோ தள்ளி இருக்கோ அவ்வளோ நம்ம இவ்வளோ கம்மியாக கொடுத்தாலே வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட அப்ளிகேஷனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். எப்பவுமே வந்து ஒரு ரொட்டேஷனல் மோஷன்ங்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸ்னால மட்டும் நடக்காது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேரலல் ஃபோர்ஸஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ரொட்டேஷனல் மோஷன் நடக்கும். அதாவது நம்மளுக்கு எப்படின்னா இப்போ இந்த ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பட் அதுக்கு ஈக்குவலாக ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பிவட், பாயிண்ட் ஆஃப் பிவட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸை அது எக்ஸர்ட் பண்ணும். அப்போ தான் வந்து இந்த ரொட்டேஷன் நடக்கும். இல்லைன்னா இங்கே ஃபோர்ஸே இல்லைன்னா ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்காது. இப்போ நம்ம இதே இந்த கல் திருக்கை பார்த்தோம் இல்லையா, அதுலயும் அப்படிதான். இது நம்ம இங்க இருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு இந்த ஆக்சில்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும் இந்த பேஸ் சிலிண்டர் வந்து. அப்படி அதை எக்ஸர்ட் பண்ணலைன்னா நம்மளுக்கு இங்க ரொட்டேஷனல் மோஷனே நடக்காது. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் தேவைப்படுதுங்கிறதுனால இது வந்து கப்பல்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ன இதுனா அதுவே வந்து ஒரு நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு அந்த மிஷினோ இல்லைன்னா டோரோ ஏதோ ஒன்று அதுவே வந்து ஒரு இன்டர்னலா ஆப்போசிட் பேரலல் ஃபோர்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. அதனால அந்த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் நடக்குது. இப்போ சில இடத்துல வந்து நம்ம கொடுக்குற அந்த மூவ்மெண்ட் ஒரு மூவ்மெண்ட் வந்து பத்தாது, ஒரு ஃபோர்ஸ் வந்து பத்தாது. அப்போ அந்த மாதிரி டைப்ல நம்மளே வந்து அந்த ரெண்டு ஃபோர்ஸை கொடுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பைப்பு திறக்கிறோம், டேப் திறக்கிறோம்னா வெறும் ஒரு சைடில், இதுதான் டேப்போட அந்த டாப் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வெறும் ஒரு சைடில் இப்படி திருப்பினா அது திரும்பாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடம் இப்படியும் ஒரு இடம் இப்படியும் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ என்னது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணுறோம். அதனால தான். அதே மாதிரி தான் கீ, இப்போ சாவி வச்சுட்டு வெறும் இப்படி மட்டும் நம்ம தள்ள மாட்டோம் இல்லையா, இந்த சைட்ல இருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், இப்படி கொடுப்போம். அப்போ இதை தான் வந்து நம்ம அந்த ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால, அதாவது ஈக்குவல் மேக்னிடியூட்ல ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கப்பல்னு சொல்றோம்.
இப்போ மொமெண்ட் ஆஃப் கப்பிள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்கேல் எடுத்துப்போம். அது இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல பிவட் ஆயிருக்கு, இந்த பாயிண்ட்ல பிவட் ஆயிருக்கு. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து டின்னு எடுத்துக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து டி. இது வந்து பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி. பாயிண்ட் ஏல வந்து நம்ம ஒரு அப்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பாயிண்ட் பில வந்து நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இது ரெண்டுமே வந்து அது ரெண்டோட மேக்னிடியூடும் சேம் எஃப் தான் கொடுக்குறோம். அப்போ என்னது ரிசல்டன்ட்? இது வந்து நமக்கு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் சேம், பட் டைரக்ஷன் டிஃபரெண்ட்ங்கிறதுனால ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். ஆனால் நம்ம இதுக்கு மொமெண்ட் ஆஃப் கப்பிள் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் பிவட். அப்போ இங்க வந்து இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் பிவட்டை ஓன் வச்சுக்கிட்டோம்னா, இந்த சைடுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எஃப் இன்டூ ஓஏ. அதே மாதிரி இந்த சைடுக்கு பார்த்தோம்னா எஃப் இன்டூ ஓபி. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும் மொமெண்ட் ஆஃப் இதுக்கு கப்பிளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இது ரெண்டுலையும் வந்து எஃப் காமனா வெளியில் எடுத்துட்டோம்னா ஓஏ பிளஸ் ஓபி, அதுதான் வந்து நம்மளுக்கு டி, எஃப் இன்டூ டின்னு கிடைச்சிரும். இந்த டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கப்பிள் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் கப்பிளுக்கு ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆர்ம், இல்லைன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கப்பிள் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் கப்பிளுக்கு ஃபார்முலா. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஈக்குலிபிரியம் பார்க்க போறோம். ஈக்குலிபிரியம் ஆஃப் பாடிஸ் பார்க்க போறோம். நமக்கு என்ன தெரியும்? ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் ஒரு ரிஜிட் பாடி மேல ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷனை கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஒரு பாடி மேல ஆக்ட் பண்ணியும் அந்த பாடி வந்து மூவ் ஆகல, இல்லைன்னா அதோட ஆக்சுவல் லீனியர் மொமெண்டம்ல இருந்து அது மாறவே இல்லைன்னா நம்ம வந்து அந்த பாடியை ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, எதுல இருந்து என்ன நடந்ததுன்னா இந்த பாடி வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னோம்னா, அதாவது எல்லா அந்த ஃபோர்ஸஸ் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதோட மேக்னிடியூடோட ரிசல்டன்ட், அதாவது எல்லாத்தையும் நம்ம டைரக்ஷனை வச்சு வெக்டர் ஸ்கேல்ல நம்ம ஆட் பண்ணோம்னா 0 வரணும், மேக்னிடியூட் 0 வரணும். இல்லைன்னா அதோட அல்ஜிப்ரைக் சம், அதாவது டைரக்ஷனையும் கணக்கில் எடுத்துட்டு கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னா நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ்னு அந்த மாதிரி எடுத்து அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸும் வந்து 0வா இருந்ததுன்னா அந்த பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஈக்குலிபிரியம் வந்து ரெண்டு டைப். ஒன்று ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம், இன்னொன்று வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா பேர்ல இருந்தே நமக்கு தெரியுது, அந்த பாடி மூவ் ஆகவே ஆகாது. எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாலும் அதோட ரிசல்டன்ட் 0 ஆகும், மேக்னிடியூடோட ரிசல்டன்ட் வந்து 0 ஆகும். இப்போ வந்து ஒரு கியூப் எடுத்துப்போம். அந்த கியூப்ல ஒரு 4 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அதாவது இங்க இருந்து எஃப்ங்கிற டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, மேல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது மேல இருந்து கீழே சேம் மேக்னிடியூட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து ரெண்டு சைட்லயும் மூவ் ஆகுது. அதே மாதிரி இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல இப்போ இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுப்போம். இந்த டைரக்ஷன்ல ஒரு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதாவது இங்க இருந்து இழுக்கிறாங்கன்னு வைப்போம். சேம் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறாங்க. அதே ஃபோர்ஸை கொடுத்து இந்த சைட்ல இருந்தும் இழுக்கிறாங்கன்னா இந்த கியூப் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது, அதே இடத்துல அப்படியே இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு நம்ம சொல்றது. இப்போ வந்து ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு புக்கை டேபிள்ல வச்சிருக்கோம். அது வந்து நம்ம இங்க மேல இருந்து இப்படி இந்த புக்கை நம்ம வச்சிருக்கோம்னா மேல இருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இந்த புக்கு மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இந்த டேபிள் வந்து என்ன பண்ணும்? அந்த புக்கு மேல சேம் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும், அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த லா படி இந்த டேபிள் வந்து இந்த புக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் ரிவர்ஸா பண்ணும். அப்போ இந்த புக் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து டைனமிக் ஈக்குலிபிரியத்துக்கு பார்க்கலாம். அதாவது ஒரு பாடி மூவ் ஆகிட்டே இருக்கு, அதாவது கான்ஸ்டன்டான ஒரு வெலாசிட்டியில அது மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம வந்து அதுலயும் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோர்ஸஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் மேக்னிடியூட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆயிரும், அந்த பாடி அப்படியே இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்னு பார்க்குறோம்னா ரெயின் டிராப்ஸ் இருக்கு இல்லையா, அது கிளவுட்ல இருந்து வரும்போது ஸ்பெரிக்கல் ஷேப்ல வரும், கீழே வரும்போதுமே ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். எப்படி? நம்மளோட கிராவிட்டினால அந்த டிராப் வந்து ஷேப் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஏர்ல உள்ள ஃப்ரிக்ஷன், பயாண்ட் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்றதுனால அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது இல்லையா, அப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம எந்த ஒரு பாடியை இப்படி மூவ் பண்றோம்னாலும் நம்மளோட சாதாரணமாவே ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் கணக்கு பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, மேனுவலா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடை எடுத்து கேன்சல் பண்ணிடும். ஸோ ஃபிளைட் வந்து கான்ஸ்டன்டா அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். இப்போ நம்மளுக்கு வந்து வேற நிறைய சொல்லலாம். ஒரு காரோ இல்லை பஸ்ஸோ ரோட்ல ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கிறது, அந்த அங்கேயும் ஏர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதெல்லாம் மீறி அது சேம் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டைனமிக் ஈக்குலிபிரியத்துக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஈக்குலிபிரியத்துக்கு என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கணும்? என்னன்னா ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ், அந்த பாடியில ஆக்ட் பண்ற எல்லா ஃபோர்ஸஸோட ரிசல்ட்டும் வந்து என்னவா இருக்கணும்? ரிசல்டன்ட்டும் என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். அதே மாதிரி அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி அபவுட் த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஷுட் பி 0. இதெல்லாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், சொல்லலாம். இப்போ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இது வந்து வெக்டர் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து அதோட இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கிளாக் வைஸை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறோம்.
பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் படி ஒரு பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா சம் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ் வந்து சம் ஆஃப் கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் பேலன்ஸ்னால் நமக்கு தெரியும், ஒரு ஸ்கேல் இருக்கும், அது வந்து ஒரு ஏதோ ஒரு பார்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வெயிட்டை ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு வெயிட்டை ஆட் பண்ணுவோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறது இல்லை. அந்த வெயிட் வந்து இது வந்து W2, இது W1 வச்சுப்போம். ஏ பாயிண்ட்ல போட்டுக்கிற வெயிட் வந்து W2, W1, பி பாயிண்ட்ல உள்ள வெயிட் வந்து W2. இப்போ இது வந்து பாயிண்ட் ஆஃப் பிவட் வந்து ஓன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து L1, இது வந்து L2. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ வெயிட் கம்மியாக இருக்குது, இது வந்து ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல இது கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஆர்ம் வந்து கீழே இறங்கும். அப்போ நம்ம இந்த L2 இந்த டிஸ்டன்ஸை குறைச்சிட்டே வந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இது அப்படியே மூவ் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நிற்கும். அப்போ இந்த லென்த் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இங்கே உள்ள இந்த வெயிட்னால நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணும். அப்போ இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பேலன்ஸை ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரும். நம்ம இதை வந்து இதோட மொமெண்ட் நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் இன்டூ கிளாக்வைஸ் மொமெண்ட் ஆஃப் வெயிட் W1 அட் பாயிண்ட் O வந்து இந்த பாயிண்ட்ல இதோட கிளாக்வைஸ் மொமெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த வெயிட் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ கிளாக்வைஸ் மொமெண்ட் வந்து W1 இன்டூ L1, ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் வந்து W2 இன்டூ L2. இப்போ இந்த ஈக்குலிபிரியம்ல வந்து W1 L1 வந்து W2 L2க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்து என்னன்னா ஈக்குலிபிரியம்ல இந்த ரெண்டும் சேமா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அப்போ W1 L1 should be equal to W2 L2. அப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம்னா இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், W1 L1 மைனஸ் W2 L2 ஈக்குவல் டு 0. அப்போ தான் ஈக்குலிபிரியம். அப்போ என்னது கிளாக்வைஸ், இது வந்து நம்மளுக்கு ஒரு இது கிளாக்வைஸ் ஒரு இது ஆன்டி கிளாக்வைஸ் வந்துருது. அதனால ஒரு இதோட சைன் வந்து பாசிட்டிவ், ஒரு இதோட சைன் வந்து நெகட்டிவ்னு வருது. நம்மளுக்கு அப்போ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸும் இதில் வந்து நம்மளால வெரிஃபை பண்ணிக்க முடியுது. இப்போ இதை வச்சு எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். A body is pivoted at a point. A force of 10 Newton is applied at a distance of 30 cm from the pivot. Calculate the moment of force about the pivot. இப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, F கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 10 Newton. அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் R வந்து அது Rன்னு வச்சுப்போம், R வந்து 30 cm. நம்ம SI யூனிட்ஸில் அதை என்னன்னு மாற்றுவோம், மீட்டருக்கு மாற்றுவோம். அப்போ 0.3 மீட்டர்னு வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா படி என்னன்னு தெரியும், F இன்டூ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு தெரியும் R. இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணோம்னா 10 இன்டூ 0.3 ஈக்குவல் டு 3 நியூட்டன் மீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். The moment of a force of 5 Newton about a point P is 2 Newton meter. Calculate the distance of point of application of the force from the point P. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 2 நியூட்டன் மீட்டர். அந்த ஃபோர்ஸ் வந்து F வந்து 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து R வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F இன்டூ Rன்னு தெரியும். இது வந்து 2 இஸ் ஈக்குவல் டு F வந்து 5 இன்டூ R. நம்மளுக்கு R தான் தேவை. அப்போ இந்த 5 இங்கே கொண்டு வந்துடுவோம். R இஸ் ஈக்குவல் டு 2/5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.4 மீட்டர்னு வந்துடும் நமக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். A mechanic can open a nut by applying a force of 150 Newton while using a lever handle of length 40 cm. How long a handle is required if he wants to open it by applying a force of only 50 Newton? அதாவது ஒரு நட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு 150 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில், 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். இப்போ இதே 50 நியூட்டன் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் ஃபோர்ஸ்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதை ஹேண்டில் லென்த் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட் கேஸில் ஃபோர்ஸ் வந்து 150 நியூட்டன், அதோட R வந்து 40 சென்டிமீட்டர், இது வந்து நம்ம 0.4 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு F இன்டூ R ஈக்குவல் டு 150 இன்டூ 0.4. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு 60 நியூட்டன் மீட்டர்னு கிடைக்கும். 60 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். இப்போ சேம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் ஃபோர்ஸை வந்து நம்ம இங்கே குறைக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 60 நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன் இன்டூ R. நம்மளுக்கு இந்த R தான் வேணும். இப்போ R இஸ் ஈக்குவல் டு 60/50 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து 15 இஸ் 5, பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சுட்டோம்னா 2. 1.2 மீட்டரில் நம்மளுக்கு அந்த ஹேண்டில் லென்த்து இருக்கணும். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம்.
The iron door of a building is 3 meter broad. It can be opened by applying a force of 100 Newton normally. Normally na perpendicular direction la apply பண்றோம்னு அர்த்தம். At the middle of the door. Calculate the torque needed to open the door. இன்னொரு பார்ட் வந்து என்னன்னா the least force and its point of application to open the door. இப்போ டார்க் வந்து நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் டார்க். லீஸ்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ கம்மியாக ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அந்த கதவை திறக்க முடியும்னு கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பிரெத் ஆஃப் த டோர் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மிடில் ஆஃப் த டோரில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, 100 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஹாஃப் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹாஃப் ஆஃப் 3 வந்து 1.5 மீட்டர். இப்போ இதுக்கு நம்ம அந்த டார்க்கை கண்டுபிடிக்கணும். டார்க் ஈக்குவல் டு F into Rங்கிறது தெரியும். அப்போ 100 into 1.5 வந்து நம்மளுக்கு 150 நியூட்டன் மீட்டர்னு தெரிஞ்சாச்சு. நம்ம வந்து லீஸ்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறாங்க, அதோட பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனும் கேட்குறாங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து farthest end of the door. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர்ங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த லீஸ்ட் ஃபோர்ஸை F டேஷ்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம F டேஷை கண்டுபிடிக்கணும். அப்போ டார்க் வந்து 150 இஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து 3 மீட்டர்ஸில் இருக்குது. அப்போ நம்ம F டேஷ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 15 நியூட்டன் கிடைச்சிருது. இப்போ நம்மளுக்கு அடுத்த சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோலர் ஆஃப் டயமீட்டர் 0.4 மீட்டர். இது வந்து ஒரு சிலிண்டிக்கல் ஷேப்பில் உள்ள ஒரு ரோலர். அதோட டயமீட்டர் வந்து 0.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேஸ்ட் ஆன பேவ்மெண்ட். இங்கேருந்து ஒரு சின்ன படி மேலே ஏற்ற போகிறாங்க. இந்த இடத்துல அதோட பாயிண்ட் ஆஃப் இது இருக்குது பை 2 ஃபோர்ஸஸ். அது வந்து F1 அண்ட் F2 ரெண்டோட மேக்னிடியூடும் 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெண்டுனாலையும் வர டார்க்கை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, F1 வந்து F1 ஈக்குவல் டு F2 ரெண்டுமே சேம் தான் 10 நியூட்டன். நம்மளுக்கு வந்து இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் F1க்கு இந்த பாயிண்ட் ஆஃப் பிவட்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 0.4 மீட்டர். அதை வந்து R1 வச்சுப்போம், 0.4 மீட்டர். இப்போ R2 நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ல இருந்து இதுக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ். இது வந்து நமக்கு என்ன, ரேடியஸ் ஆஃப் த ரோலர். இப்போ 0.4/2 வந்து 0.2 மீட்டர். இப்போ ரெண்டு டார்க்கையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னென்னா ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். டார்க் டியூ டு F1 டிவைடட் பை torque due to F2 is equal to F1 into R1 by F2 into R2. So F1 வந்து 10 into R1 வந்து 0.4 divided by F2 வந்து 10, இது வந்து 0.2. இப்போ நம்ம 10 கேன்சல் ஆயிரும். 0.4 by 0.2 வந்து நம்மளுக்கு 2/1 எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இதோட ரிலேஷன்ஷிப். கம்பேர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து டார்க் டியூ டு F1 is twice the amount of torque due to F2. இன்னைக்கு நடத்தினது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.